ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை. பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஜிண்டால் ஷாவை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் போட்டிருந்தாரு. அதனால இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை எடுக்கிறோம். பொதுவாக ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸுக்கு கொஞ்சம் டிமாண்ட் இருக்கிறதாவே நம்ம இண்டஸ்ட்ரி லெவலில் பார்க்கறதுனால இதுக்கும் டிமாண்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொண்டு போவோம். இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கேட்டகரியில் இருக்கிறாங்க. ஆஸ் பர் தி சைட் அவங்க சில பேராமீட்டர்ஸ் வச்சுருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கொடுக்குறாங்க. டியூரபிலிட்டி ஸ்கோர் 90 இருக்குது. இது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசுகிறதுனால டியூரபிலிட்டி ஸ்கோர் 90, 100லாம் வந்துச்சுன்னா உண்மையிலேயே ஃபினான்ஷியலாக நல்லா சவுண்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு இது ஒரு உதாரணம். இது ஒரு அளவுகோல். இப்போ வேல்யூஷன் ஸ்கோர் 77.5 இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இவங்களுடைய பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக்கோட ப்ரைஸும் அட்மோஸ்ட் 80% அந்த இதை அதுக்கு அந்த இதை மேட்ச் பண்ணிக்கிட்டே வராங்க அப்படிங்கிறத இதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. மொமெண்டம் ஸ்கோரும் க்ரீனில் இருக்கிறதுனால இன்னும் மக்கள் வாங்கிறதுக்கான ஆர்வம் இதில் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் 591 கொடுத்துருக்குறாங்க. இவன் எப்படி கொடுக்குறான்? அப்போ இதே அனாலிசிஸ் நம்ம பண்ண முடியாதானா? நம்மளும் அதே அனாலிசிஸ் பண்ண பாரோம். எவ்வளோ % எரரில் அக்யூரசி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இது நியூட்ரல் ஜோனில் தான் இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.6 இருக்குது. போன வருஷம் ஆனுவலில் 0.4 இருந்தது. அது இப்போ 0.6 இருக்குது. ஃபர்தராக எதுவும் லோன் வாங்கியிருக்கிறாங்களா அப்படிங்கிற தகவலை பற்றி இந்த சைட்டில் நமக்கு கிடைக்கல. இவங்களோட பிஇ ரேஷியோ 10.1 இருக்குது. புக் வேல்யூ 2.1 இருக்குது. இது ரெண்டுமே ஒரு ஆப்டிமம் லெவல் தான் நம்ம கருத முடியுது. அதனால இது இன்னும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் மாத்திரம் கரெக்டாக கொடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா இது மேலே வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ நம்ம முதல்ல ஃபினான்ஷியல் ரேஷியோவை பார்த்துருவோம். ஆனுவல் ரிசல்ட்டோ குவார்ட்டர்லி ரிசல்ட்டோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் ரேஷியோவில் பார்த்துருவோம். ஃபினான்ஷியல் ரேஷியோவில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ROE அண்ட் ROCE. ROCE 14.58 எடுக்கிறாங்க. இது எபவ் 10ங்கிறதுனால ரொம்ப நல்லா கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு நல்லா எஃபெக்டிவாக பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிக்கு 8.71 தான் வந்திருக்கு. இது 10க்கு மேலே இருந்ததுன்னா சூப்பர். பட் இந்த அளவுக்காவது பிடிச்சு கொண்டு வந்திருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம பார்ப்போம். ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் இதெல்லாம் மார்ஜின்லாம் 5.6, 4.6 இருக்குது. இவங்க கொஞ்சம் கடன்லாம் அடைச்சிருந்தாங்கன்னாக்க ஈஸியாக இன்னும் கொஞ்சம் நல்லாவே மேலே ஏறும். எபிடா மார்ஜின் பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. அதனால இதெல்லாம் நல்லா ப்ராஃபிட்டபிலிட்டி இப்போ வரைக்கும் நல்லா ஸ்கோர் பண்ணிக்கிட்டு தான் வராங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. லிக்விடிட்டி ரேஷியோவில் கரண்ட் ரேஷியோ 1.4 இருக்குது. இது எபவ் 1 இருக்கிறதுனால 1.5 வரல. பட் 1.5 நெருக்கி இருக்கிறதுனால இவங்க சப்சிக்வெண்ட்டாக இந்த வருஷத்துக்கான இஎம்ஐயை இவங்களால ஈஸியாக எடுக்க முடியும்னு நம்மளால் பார்க்க முடியுது. டெப்ட் டு ஈக்விட்டி போன வருஷத்தோட பேலன்ஸ் ஷீட் பிரகாரம் 0.4, ஆனால் இப்போ 0.6 ஆகிருக்குங்கிறது நமக்கு அதில் காட்டுது. எதுவும் ஃபர்தராக கடன் வாங்கியிருக்காங்களாங்கிற தகவலை பற்றி நமக்கு இல்லை. இப்போ இவனுடைய பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும். அது டிக்ரீஸ் ஆகாமல் இருக்கணும். இதுதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு போன வருஷம் அதாவது 2022ல் 7,400 இருந்தது. இப்போ போன ரீசெண்ட் அதாவது போன மார்ச்சில் பார்த்தோம்னா 8,100 வந்திருக்கு. கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய்க்கு மேலே இது ஏறி இருக்குது. 700 கோடி ரூபான்னு வச்சுக்கலாம். 650 கிட்டக்க வரும். நம்ம குத்து மதிப்பாக சொல்கிறோம். 600லேருந்து 700 கோடி ரூபாய்க்கு மேலேயே ஏறி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனுவல் ரிசல்ட்டில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டினியூஸாக 2018க்கு பிறகு அப் ட்ரெண்ட்லேயே கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த நடுவில் வந்த கொரோனா காலகட்டங்கள் முடிஞ்ச உடனே சேல்ஸ் ஸ்டாக்னேட் ஆகிட்டு எகெயின் திருப்பி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இது நமக்கு காட்டக்கூடிய ஒரு விஷயம். 2022 கம்பேர் பண்ணும்போது 4,500 கோடி ரூபா கூட தான் காமிச்சிருக்கிறாங்க.
நெட் ப்ராஃபிட்டும் அதே மாரி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. அதனால பிசினஸ் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்ல போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த டிடிஎம் அச்சீவ் பண்ணுவானா, மாட்டானாங்கிறத நம்ம செக் பண்ணணும். இந்த டிடிஎம்மை இவங்க அச்சீவ் பண்ணுவாங்களா, மாட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம முதல்ல செக் பண்ணிறலாம். ஜிண்டால் ஷாவோடது இங்க இருக்கு. இந்த டிடிஎம்மை எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, டிடிஎம் வந்து ரெவென்யூ வந்து 17,900 கோடி ரூபா. இதுவரைக்கும் 13,228 அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் 4,600 கோடி ரூபா அச்சீவ் பண்ணணும். இவன் Q1 ரிசல்ட்டை தவிர்த்து பாக்கி எல்லாத்துலேயும் 4,600 கோடி ரூபா வந்திருக்கிறதுனால, இதை அச்சீவ் பண்ணுவானா அப்படின்னா அதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Q4ல வந்து அச்சீவ் பண்ணிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா Q1 தவிர்த்து பாக்கி எல்லாத்துலேயுமே 350 நெருக்கி வந்திருக்கிறான். இப்போ இவனோட இன்னும் டிஃப்ரென்ஸ் வந்து 350 கோடி ரூபா தான் இருக்குது. இந்த ரெவென்யூ அச்சீவ் பண்ணினான்னா இதையும் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ டிடிஎம் வந்து இபிஎஸோட டிடிஎம் 44.8 இருக்குது. இன்னும் இப்போ வரைக்கும் கவர் ஆகிருக்கிறது 33.9 கவர் ஆகிருக்கு. இன்னும் பேலன்ஸ் 10.9 வேணும். இவங்க Q2 அண்ட் Q3ல வந்து எபவ் 10 எடுத்திருக்கிறதுனால இதுவும் அச்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ டிடிஎம்மை அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது இவனுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோன்னு பாருங்கள். இதில் ஒரு எப்போதுமே வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க அதை மேக்ஸிமம் எஸ்டிமேஷன் எவ்வளோ போடுறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு ஏற்றி விட்ருவாங்க. இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான், இந்த சைடு வந்து நம்ம ஓவர் வியூவில் பார்க்குறோம் ஒரு இன்ஃபர்மேஷன். 1 இயர் ஆனுவல் ஃபார்வர்டு ஃபோர்காஸ்ட் எஸ்டிமேஷன் வந்து 52.6 இருக்குது. அப்போ அவன் என்ன பண்ணுவான், இவன் 3 குவார்ட்டராக நல்லாவே பண்ணிக்கிட்டு அப் ட்ரெண்ட்லேயே வந்துட்டதுனால இவன் இந்த எஸ்டிமேஷனுக்கு முதல்ல ப்ரைஸை கொண்டு போய் வச்சுருவான். அதுக்கு அப்புறம் தான் மிச்சது நடக்கும். அப்போ இந்த எஸ்டிமேஷனுக்கும் இப்போ இருக்கக்கூடிய புக் வேல்யூவுக்கும் இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஒரு புதுசாக ஒரு காலத்தை போட்டேன். எஸ்டிமேஷனுக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம போட்டோம். புக் வேல்யூ நமக்கு அங்கே இருக்குது. அப்போ 545 எஸ்டிமேஷனுக்கு வந்து என்ன பண்ணிட்டேன் 52, புக் வேல்யூ இப்போ 254 இருக்குது. அப்போ அவன் வந்து இதுக்கு உண்டான ப்ரைஸாக அவன் ஏற்றி இருக்கிறானா அப்படின்னு பார்க்கணும். எப்பயிலேருந்து போன 2022ஓட லோவிலேருந்து நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் ஹை. ஏன்னா பிஸ்னஸ் நல்லா போகும்போது அந்த ப்ரீவியஸ் ஹையை உடைக்கிறான். அப்படி வரும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 559 மினிமம், மேக்ஸிமம் 693. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சார்ட் எடுத்துக்கிறோம். இந்த ப்ரீவியஸ் ஹை 2021ஓட ஹை வந்து 148ன்னு நான் போட்டிருக்கிறேன். 147.60 கிட்டக்க வருது. நான் 148ன்னு போட்டிருக்கிறேன். இது 78ன்னு நான் எடுத்துட்டேன். இப்போ இவன் இதை உடைக்கும் போது இந்த எஸ்டிமேஷன் வரைக்கும் எவ்வளோ தூரம் போயிருக்கிறான்னு நம்ம பார்க்கணும். எஸ்டிமேஷனில் 559 வந்திருக்கு. 559 இவன் ரீச் பண்ணிட்டானா அப்படின்னா கரெக்டாக பாருங்கள், 559 ரீச் பண்ணிட்டான். அவன் இந்த எஸ்டிமேஷனை இப்போவே டச் பண்ணிட்டான் 3 குவார்ட்டருக்குள்ளேயே. இன்னும் பேலன்ஸ் என்ன இருக்குது, ஃபர்தராக சப்சிக்வெண்ட்டாக ஆனுவல் ரிசல்ட் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாக்க இவன் ஏற்றுறதுக்கு 693 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்த குவார்ட்டரும் நல்லா இருந்துச்சுன்னா அதையும் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 693ல் நம்ம ஒரு இதை போட்டு வச்சுக்குவோம். ஸோ அப்போ 559லேருந்து 693 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ, சப்சிக்வெண்ட் குவார்ட்டரை இவன் நல்லா பண்ணும்போது. சப்சிக்வெண்ட் குவார்ட்டரில் நல்லா பண்ணினாங்கன்னா 693 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ இவன் இந்த எஸ்டிமேஷனுக்கு போகலை, ஆனால் இந்த டிடிஎம்மோட நிப்பாட்டிக்குவான் அப்படின்னு சொன்னால், இந்த டிடிஎம் நம்ம எவ்வளோ பார்த்தோம், 44 புள்ளி சொச்சம் பார்த்தோமா, 44 புள்ளி பார்த்தோம். இங்கே பார்த்துடலாம். இவன் 44.8 பார்த்துருக்குறோம். அப்போ அந்த 44.8க்கு எவ்வளோ போவான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ 44.8க்கு வந்து 520லேருந்து 654. இதுதான் இவனுடைய ஸ்கோர். 520 அதிலிருந்து 654. இப்போ இவன் என்ன பண்ணிட்டான், இந்த டிடிஎம் வரைக்கும்
ப்ரைஸ வந்து கீழ இறங்கினத பிடிச்சு இந்த டிடிஎம் வரைக்கும் ஏத்திட்டு, இப்ப திருப்பி இறங்கிட்டு இருக்கிறான். அப்ப ஆனுவலைஸ்டு டிடிஎம்க்கும் பிரைஸ ஏத்தி வச்சுட்டாய்ங்க. இப்ப நம்ம இன்னும் என்னத்துக்கு தான் இருக்கு அப்படின்னு சொன்னா, எஸ்டிமேஷனுக்கான ஹை மாத்திரம் தான் இருக்கு. எஸ்டிமேஷனோட லோவ மினிமமா அட்டைன் பண்ணிட்டான். அப்ப எஸ்டிமேஷனோட ஹை மாத்திரம் தான் இருக்கு. அப்பவே இந்த எஸ்டிமேஷனோட ஹைக்கு அவன் போணும் அப்படின்னு சொன்னாக்க, 2 குவார்ட்டர் நம்ம வெயிட் பண்ணணும். மார்ச் மாசத்தோட குவார்ட்டர் நம்ம பார்க்கணும். ஆனுவல் ரிசல்ட் நம்ம பார்க்கணும். அதுக்குள்ளேயும் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஓடியாந்துரும். ஸோ, இப்ப இந்த 2 குவார்ட்டர் நம்ம வெயிட் பண்ணணும். இப்ப நம்ம என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு சொன்னா, குவார்ட்டர் ரிசல்ட் வராத வரைக்கும் நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம யோசிக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்ப இவன் வந்து இந்த எஸ்டிமேஷனுக்கும் அவன் போட்டான். இந்த இந்த ஆனுவல் எஸ்டிமேஷனுக்கும் போட்டான், டிடிஎம்க்கும் போட்டான், எல்லாத்துக்கும் போட்டான். இனிமே இதுல ஏறுறதுக்கு இந்த வருஷத்துக்கு இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு எந்த பேஸும் இல்ல. அதனால இது இறங்குறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. சரி, அப்ப எவ்வளவு தூரம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 454. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் நமக்கு 454. 454. அப்ப இந்த 454 உடைச்சு இவன் கீழ இறங்கிட்டு தான் திருப்பி மேல ஏறி இருக்கிறான். இப்ப 454க்கு நம்ம போட்டோம். அதுக்கு அடுத்தது அவன் எங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க, இப்ப நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மென்ட் பண்றோம். என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த குவார்ட்டருக்கான இபிஎஸ்ஸ என்னவோ அத நம்ம போடுறோம். அப்படி போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, 438லிருந்து 304 வரைக்கும் நமக்கு காட்டுது. அப்ப 438ங்கிறது 454க்கு போட்டோம். இருந்தாலும் நம்ம இன்னொன்னு போடுவோம். 438 438 அதுக்கும் 454க்கும் ஒண்ணும் பெரிய வித்தியாசம் இருக்காது. இப்ப அதுக்கு அடுத்தது 304. 304. அப்ப இவன் இந்த 304 வரைக்கும் அடுத்த சப்போர்ட். நீங்க எங்க சுத்துனாலும் பாருங்க, நான் வந்து இந்த கிராஃப வச்சு படம் போடல. அவன் எடுத்திருக்கக்கூடிய ரிசல்ட்ட வச்சு தான் படம் போடுறோம். இது எல்லாமே இங்க வருது. இங்க சப்போர்ட் இருக்கு. இப்ப இவன் இந்த டிடிஎம் அச்சீவ் பண்ணினால், அதாவது இந்த டிடிஎம் அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடி இவன் பண்ணிருவாங்கிற நம்பிக்கை வந்துச்சுனாக்க, இந்த 304 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்சிக்வென்ட்டா அவன் மாத்திரம் குடுத்துட்டான்னு வச்சுக்கங்க, ரிசல்ட்ட மாத்திரம் குடுத்துட்டான்னா, இந்த 304லிருந்து 654 மினிமமா தான் இவன் ஏறுறதுனால, 654 போறதுக்கான வாய்ப்பு. அதுவே மேக்ஸிமம். அந்த டிடிஎம்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணோம்னா, நம்ம சாதாரணமா பார்த்தோம்னாக்க, ஐ எகைன் திருப்பி 559 இல்லாட்டி அ அ 654 நம்ம சொல்றோம். 588 நடுவுல ஒண்ணு வரும். இப்ப அதையும் நம்ம பார்த்துருவோம். 33.9 போட்டோம்னா 588 பார்த்தீங்களா? இப்ப வரைக்கும் இந்த 3 குவார்ட்டருக்கான டிடிஎம் வந்து மேக்ஸிமம் வந்து 588. இப்ப நீங்க வந்து அந்த எஸ்டிமேஷன் குடுத்தாங்க பார்த்தீங்களா? இன்வெஸ்டார்ஸ் இவங்க அனாலிசிஸ்ட். அந்த எஸ்டிமேஷன் எங்க 591 வந்தது. நம்மளுடைய கால்குலேஷன் பிரகாரம் 588. அப்ப இவன் வந்து சப்சிக்வென்ட் ரிசல்ட் நல்லா குடுத்துட்டான்னா, 588 வரைக்கும் போயிட்டு, அதுக்கப்புறமா ரிசல்ட் நல்லா குடுக்குறான். ஆனுவல் ரிசல்ட்டும் நல்லா வருதுன்னா, மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆல்ரெடி இத ஏறிட்டான். இன்னும் நமக்கு ஏற வேண்டியது இந்த இடம் தான். 588 தான் இருக்கு. அதனால இத வந்து நான் என்ன பண்றேன்னாக்க, கொஞ்சம் போல் பண்ணுவோம். இந்த இடத்த கொஞ்சம் போல் பண்ணுவோம். ஏன்னா, நமக்கு குவார்ட்டர்லியில 3 குவார்ட்டருக்கும் சேர்த்து அவன் அடைஞ்ச ஒரு ஃபிகருக்கு 588 நமக்கு வந்திருக்கு. ஸோ, இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணிக்குவோம். அத உடைச்சு சப்சிக்வென்ட் குவார்ட்டர்லாம் நல்லா பண்ணினான்னாக்க மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த குவார்ட்டர் சரியா பண்ண மாட்டான்னு தோணுச்சுன்னா, கீழ அடிச்சு இங்க வரைக்கும் இறக்கி விட்டுருவாய்ங்க. 300 வரைக்கும் வருதோ, இல்லாட்டி இங்க 380 வரைக்கும் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 300 வரைக்குமோ, 380 வரைக்குமோ வருதாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ, இப்ப இது கிளியரா இருக்கும்னு நான் நம்புறேன். அப்ப இவன் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ட பேஸ் பண்ணி தான் போகணும். ஸோ, இப்ப இந்த வேல்யூலாம் நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டே வந்துட்டோம். இந்த சைட்ல இந்த வேல்யூலாம் பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய கோட்டோட வேல்யூ பூரா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே சமயத்துல இங்கேயும் நான் காமிச்சிடுறோம்.
இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற பிளாக் பேக்ரவுண்டில் ஒயிட் ஃபாண்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ வரைக்கும் அவன் அச்சீவ் பண்ணதுக்கு உண்டான குவார்ட்டர்லி ரிசல்ட் 588. இனிமே வரக்கூடிய டிடிஎம்க்கு வந்து ஆனுவல் ரிசல்ட்டு 520லேருந்து 654. எஸ்டிமேஷனை பீட் பண்ணினா அப்படின்னு சொன்னாக்க 559லேருந்து 693. ஆல்ரெடி 559 எடுத்துட்டா எஸ்டிமேஷனை சப்சிக்வெண்ட்டாக பீட் பண்ணான்னா 654 693 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நமக்கு தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.